4 வருஷத்துக்கு முன்னாடி 14,000 மெகாவாட் இருந்து இன்னும் 14,000 மெகாவாட் தான். ஆனால் தேவைப்படுவது பார்த்தீங்கன்னா 21,000 மெகாவாட் நமக்கு தேவைப்படுது. கிட்டத்தட்ட 20,000 21,000 மெகாவாட் நமக்கு தேவைப்படுது. ஆனால் ஒவ்வொரு வருடமும் நாம் 6,000 மெகாவாட் 7,000 மெகாவாட் வெளியே கடன் வாங்குகிறோம். அதே போல் 63 பேரை கொன்னா கள்ளச்சாராயம் கொடுத்து அவனுக்கு ஜாமீன் கொடுத்துட்டீங்க, 1 வருஷம் கூட ஆகலை. எப்படி அப்போது இந்த காவல்துறையும் இந்த அரசாங்க வக்கீல்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? மோடி என்றாலே திருடர்கள் அப்படின்னு அந்த மோடி சமூகத்தையே கொச்சைப்படுத்தி பேசியதுக்காகவோ மன்னிப்பு கேட்டார். மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டு நான் இதுக்கு மேலே இந்த மாதிரி பேச மாட்டேன் இப்போ இந்த விவகாரத்தில். அப்போ தொடர்ந்து இந்தியாவில் ஒரு முட்டாள் தலைவராக இதுக்கு இதெல்லாம் உதாரணம். இத்தனை முறை ஒரு அதாவது காங்கிரஸ் இருக்கக்கூடிய எவ்வளவோ தலைவர்கள் வந்துட்டாங்க, ஒரு முறை கூட எந்த ஒரு தலைவருமே கண்டனம் வாங்கியது கிடையாது. மோடியை வெறுக்கக்கூடிய ஒரு நாடாக இன்னைக்கு பாகிஸ்தான் மாறிச்சு. ஏன்னாக்கா மோடி பாகிஸ்தான் கிட்ட இந்தியாவை பாதுகாக்க நினைக்கிறார். ஆனால் ராகுல் காந்தி இந்தியாவை பாகிஸ்தானிடம் அடமானம் வைக்க விரும்புகிறார். கச்சத்தீவை மீட்டு கொடு கேட்கிற திமுக அரசு, திருமாவளவன், இந்த ராகுல் காந்தி, அதே போல காங்கிரஸ் ஆட்சியில் விட்டு கொடுக்கப்பட்ட ஆக்கிரமிப்பு காஷ்மீரை பாஜக அரசு மீட்டு கொடுன்னு ஒரே ஒரு தடவை பேசியிருக்கீங்களா நீங்க இந்த 11 வருஷத்துல பார்லிமெண்ட்ல? அப்ப எப்படிப்பட்ட தலைவர்கள் நீங்க? தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில பேச்சாளர் ஃபயர் சதீஷ் அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். 14 வருஷத்துக்கு அப்புறம் இரட்டை இலக்க சதவிகிதத்துல பொருளாதாரத்துல தமிழகம் தான் முதலிடத்துல இருக்கு அப்படின்னு தங்கம் தென்னரசு ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காரு. இன்னும் சில நாட்கள்ல அடுத்த வருடத்திலேயே ட்ரில்லியன்ல நம்ம வந்துருவோம் அப்படின்னு முதல்வர் அவர்களும் ரொம்ப பெருமிதமாக இன்னைக்கு பேசியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையாலுமே பொருளாதாரத்துல தமிழகம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கா? உண்மையிலேயே பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை தமிழகம் அடைஞ்சிருக்கு. ஆனால் அதுக்கு காரணம் திராவிட மாடல் அரசு கிடையாது. அதுக்கு முழுக்க காரணம் மத்திய அரசு தான் காரணம். ஏன்னா இன்னைக்கு திராவிட மாடல் அரசை விட மக்களுக்கு அதிகம் பயன்பெறக்கூடிய திட்டங்களை தமிழகத்திற்கு கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மத்திய அரசு தான். உதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த தொழில் வளர்ச்சினால தான் இவங்க இவ்வளவு 11.7% வளர்ச்சி இவங்க எட்டியிருக்கிறாங்க. அப்போ தொழில் வளர்ச்சிக்கு முக்கியமாக அந்த தொழில் முனைவோர்களுக்கு ஊக்கப்படுத்தணும். அப்படி ஊக்கப்படுத்தும் விதமாகத்தான் முத்ரா வங்கி திட்டத்தை பிரதமர் கொண்டு வந்தாங்க. அந்த முத்ரா வங்கி திட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவிலேயே அதிகமாக பயனடைந்த மாநிலம் தமிழ்நாடு. கிட்டத்தட்ட 5 கோடி பேர், அதான் 5 கோடி பேர்னு சொல்லக்கூடாது, 5 கோடி கணக்குகளுக்கு முத்ரா லோன் நம்ம கொடுத்துருக்குறோம். கிட்டத்தட்ட 3,300 கோடி ரூபா நாம் தமிழகத்திற்கு 5 கோடி கணக்குகளுக்கு கொடுத்துருக்குறோம். அப்போ இந்தியாவிலேயே அதிகமாக பயனடைஞ்சது தமிழ்நாடுன்னும் போது அப்போ தமிழ்நாடு தொழில் வளர்ச்சியில் மேலே வரதுல ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா சாலை வசதிகள் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தொழில் முனைவோருக்கு அது ஒரு லாபகரமான செயல்னா ஒரு பொருளை இங்கேருந்து கொண்டு போய் சீக்கிரம் கொண்டு வருது. இது இந்த ஐடியா நம்ம வாஜ்பாய் அவர்கள் கொண்டு வந்தது. சாலை வசதிகள் நல்லா இருந்தால் தான் பொருளாதாரம் நல்லா இருக்குங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவாக இருந்தது. அப்படி தான் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4,500 கிலோமீட்டர் சாலைகளை போட்டு கொடுத்துருக்கு மத்திய அரசு. யாருக்கு? தமிழ்நாட்டுக்கு. இதுவும் அதிகப்படியான ஒரு சாலை விரிவாக்கம் தான். இப்படி சாலையிலும் சரி, இப்படி தொழில் முனைவோர்களுக்கு லோன் கொடுக்குறதுலையும் சரி, மத்திய அரசு கொடுத்ததின் விளைவாக இன்னைக்கு அந்த பலனை இன்னைக்கு தமிழ்நாடு அரசு அடைஞ்சிருக்குது. கேட்டாக்கா நாங்கள் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. கிடையாது, முழுக்க இதை பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா மத்திய அரசு. அது மட்டும் இல்லாமல் இந்த 6 வருஷத்துல 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 லட்சம் கோடி ரூபாய்க்கான திட்டங்களை தமிழ்நாடு அரசுக்கு மத்திய அரசு கொடுத்துருக்கு. திட்டங்கள் நான் சொன்னால் ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம், உங்களுக்கு மேம்பாலங்களாக இருக்கலாம், சாலை வசதிகளாக இருக்கலாம், ரயில்வே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 1,300 கிலோமீட்டருக்கு தமிழகத்தில் ரயில்வே பாதை அமைச்சு கொடுத்துருக்குறாங்க மத்திய அரசு. இப்படி தமிழகத்திற்கு தேவையான அனைத்துமே மத்திய அரசு செய்ததின் விளைவு தான் இன்னைக்கு இரட்டை இலக்கத்தில் இவங்க பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. அப்போ இதுக்கு முழுக்க காரணமாக இருப்பது மத்திய அரசு தான். ஏன்னா இவங்களை இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளை தமிழ்நாடு அரசு செய்வதை விட மத்திய அரசு நிறைய பண்ணியிருக்கு. உதாரணமாக கிட்டத்தட்ட 18 லட்சம் பேருக்கு இலவசமாக வீடு கொடுத்துருக்குறாங்க. அதாவது கிராமப்புறத்தில் 12 லட்சம் பேருக்கும், நகர்ப்புறத்தில் 4 லட்சம் பேருக்கு, கிட்டத்தட்ட 18 லட்சம் பேருக்கும் இங்கே வீடு, அதாவது ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழே வீடு கொடுத்துருக்குறாங்க மத்திய. அப்போது மத்திய அரசு வீடும் கொடுத்துட்டாங்க. அப்போ மாநில அரசுக்கு என்ன வேலை இருக்குது? அதே போல் ஜல்ஜீவன் திட்டத்தில் கிட்டத்தட்ட 90 லட்சம் பேருக்கு கொடுத்துருக்குறாங்க. 90 லட்சம்னா சும்மா கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள், ஏன்னா 8 கோடி பேர் மக்கள் இருக்காங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட 50% பேருக்கு நாம் கொடுத்துருக்குறோம். இது ஜல்ஜீவன் திட்டத்தில் குடிநீர் இணைப்பு கொடுத்துருக்கணும். மாநில அரசு மக்களுக்கு செய்ய வேண்டியதை மத்திய அரசு செஞ்சிருக்கு. அப்போது மத்திய அரசு
தமிழக மக்களுக்கு இப்படி ஒவ்வொன்றாக செய்யும் பொழுது பெரிய பலு யாருக்கு இல்லை? மாநில அரசுக்கு இல்லை. அப்படி இருந்தும் இந்த மாநில அரசு இந்த 4.5 வருஷத்துல 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு. இப்படி கடன் வாங்கி இவங்க வளர்ச்சியை காட்டுறதை காட்டாமே இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு கடன் வாங்கி ஒரு தமிழகத்தை கடன்கார மாநிலமாக ஆக்கிவிட்டு நான் வளர்ச்சியில் 11.7% கொடுத்துருக்கேன்னு சொல்றதெல்லாம் வந்துட்டு இது வந்துட்டு ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்படியே அந்த வளர்ச்சி வந்திருந்தா கூட அதுக்கு முழுக்க முழுக்க மத்திய அரசு தமிழக மக்களுக்கு, தமிழக அரசிற்கு கொடுத்த நிதி, தமிழக மக்களுக்கு கொடுத்த திட்டத்தின் காரணமாகத்தான் இந்த 11 இரட்டை இலக்கத்தில் நம்ம அடைஞ்சிருக்கிறோமே தவிர மற்றபடி இதனால இந்த திராவிட மாடல் அரசுக்கு துளியும் கூட பங்கு கிடையாது. இது முழுக்க முழுக்க மத்திய அரசின் பங்கு தான். ஆனா சரியான திறன்மிக்க முதல்வர் கிடைச்சதுனாலதான் நம்ம இந்த ஒரு வளர்ச்சியை அடைஞ்சிருக்கிறதா தங்கம் தென்னரசு சொல்றாரு. அதாவது இவ்வளவு திட்டங்கள் கொடுத்தோம், இவ்வளவு பணத்தை கொடுத்தோம், இவ்வளவு 20 லட்சம் கோடிக்கான நலத்திட்டங்களை கொடுத்தும் கூட இவங்க இந்த இரட்டை இலக்கத்தையே இப்பதான் அடைகிறாங்கன்னு சொன்னா அப்போது திறன் இல்லாத ஒரு முதலமைச்சர் இருப்பதனால தான் நம்ம இவ்வளோ லேட்டாக அடைகிறோம் இந்த விஷயத்தை. இதே ஒரு திறன் வாய்ந்த ஒரு முதலமைச்சர் இருந்திருந்தாக்கா அவங்க சொல்லக்கூடிய இந்த ட்ரில்லியன் அந்த பொருளாதாரத்தை நாம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழகம் அடைஞ்சிருக்கோம். ஏன்னா அவ்வளவு உதவிகள் மத்திய அரசு பண்ணியிருக்கு. இன்றைக்கி 4.5 வருஷம் கழிச்சு நான் இவ்வளவு பொருளாதார வளர்ச்சி நான் இவ்வளவு முன்னோக்கி சென்றிருக்கேன்னு சொல்கிறதே அபத்தம். அப்போ திறன் இல்லாத முதல்வர் இந்த 4 வருஷத்தை வீணடிச்சிட்டார். இப்போ தனிநபர் வருமானம் அதிகமாக இருக்கிறதா தமிழக அரசு சொல்லுதா? ஆனால் இப்பவும் மக்கள் கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்காங்க. ஆமாம், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைஞ்சிருந்தா ஆனால் மக்களுடைய கஷ்டம் கொஞ்சமாவது குறைஞ்சிருக்கணும். உண்மைதான். அது மட்டும் இல்லாமல் விலைவாசி குறைஞ்சிருக்கணும். எல்லாமே அதிகமாக இருக்குதா? இப்போ மின்சாரத்தை 32,000 கோடிக்கு 5 வருஷத்துக்கு வாங்க போறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இது எல்லாம் கடன் வாங்கி இப்படி ஒரு திட்டத்தை கொடுத்து மக்கள் தலையில தானே ஒரு பெரிய பாரத்தை இறக்குறாங்க. அதுதான் இப்போ இவங்க சொல்லக்கூடிய இந்த வளர்ச்சி என்பதே மக்கள் தலையில கட்டப்பட்ட, அதாவது பால் விலையிலிருந்து சரி, மின்சார கட்டணத்திலிருந்து சரி, இன்னைக்கு மின்சார கட்டணம் இவ்வளவு உயர்த்திருக்கிறாங்க. இவ்வளவு உயர்த்தியும் இவங்க 4.5 வருஷத்துல மின்சார உற்பத்திக்கு என்ன ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க? மின்சார உற்பத்தி எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. அதே 14,000 மெகாவாட் தான் இன்னமும் இருக்கு. 4 வருஷத்துக்கு முன்னாடி 14,000 மெகாவாட் இருந்து இன்னும் 14,000 மெகாவாட் தான். ஆனால் தேவைப்படுவது பார்த்தீங்கன்னா 21,000 மெகாவாட் நமக்கு தேவைப்படுது. கிட்டத்தட்ட 20லேருந்து 21,000 மெகாவாட் நமக்கு தேவைப்படுது. ஆனால் ஒவ்வொரு வருடமும் நாம் 6,000 மெகாவாட் 7,000 மெகாவாட் வெளியே கடன் வாங்குகிறோம். கிட்டத்தட்ட 35,000 40,000 கோடி கொடுத்து நாம் ஒவ்வொரு வருடமும் கடன் வாங்குகிறோம். அப்போ நீங்கள் 5 லட்சம் கோடி கடனை வாங்கி இந்த மின்சாரத்துறைக்கு சாதித்தது என்ன? மின்சாரத்துறையில் இந்த 14,000 மெகாவாட்டுக்கு அதிகமாக நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டால் ஒரு திட்டமும் கிடையாது. அதே போல் இன்றைக்கி இப்போ காவிரியில் திறந்து விட்டாங்க. தண்ணி பூரா இன்றைக்கி எங்கே போகுது? கடலில் போய் கலக்குது. தடுப்பணைகள் கட்டவே இல்லை இவங்க ஆட்சியில். இந்த 4.5 வருஷத்தில் முக்கியமான வழித்தடங்களில் இவங்க தடுப்பணைகள் கட்டலை. அதனால் அவங்க திறந்து விடுற தண்ணி இன்றைக்கி கடலில் போய் கலக்குது. நமக்கு சேமித்து வைக்க முடியல. சேமித்து வைத்தா தானே விவசாயம் செழிக்கும். அதே போல் டாஸ்மார்க்குக்கு கொடோன் வச்சுருக்காங்களே தவிர அந்த விவசாயியோட நெல் மூட்டைக்கு இவங்க கொடோன் வைக்கல. ஒவ்வொரு முறை இப்போ கூட சமீபத்தில் பெஞ்ச மழையில் மொத்த நெல் மூட்டையும் நனைஞ்சு இன்றைக்கி நாசமாக போயிருக்கு. அந்த அளவுக்கு மோசமான ஒரு திறனற்ற நிர்வாகத்தை தான் தமிழக அரசு கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் விளைச்சல் அதிகமாகும் போது அதை சேமித்து வைக்கக்கூடிய கிடங்குகள் இல்லாதனால விவசாயிகள் என்ன ஆகிறாங்கனாக்கா தன்னோட விளைச்சலுக்கு ஏற்ற ஒரு வெகுமதி கிடைக்கலன்னு விவசாயமே வேண்டாங்கிற நிலைமையில இன்னைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறாங்க. நீ நம்ம சொல்ற நீ தஞ்சாவூர் மிகப்பெரிய நெற்களஞ்சியம் கிடையாது. இன்னைக்கு எல்லாமே மாறி போச்சு. தஞ்சாவூர்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்தையும் பிளாட் போட்டு விற்றுட்டாங்க. அதுக்கு முழுக்க இந்த திமுகவுடைய கைக்கூலியாக இருக்கக்கூடிய நிறைய இந்த பில்டிங் நிறுவனங்கள் இன்னைக்கு தஞ்சாவூருக்குள்ள புகுந்து இன்னைக்கு தஞ்சாவூரே இன்னைக்கு விவசாய நிலங்கள் இல்லாத ஒரு ஊராக இன்னைக்கு தஞ்சாவூர் மாறிட்டு இருக்கு. இனி தஞ்சாவூர் மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிறைய நெல் உற்பத்தியாளர்களுடைய விவசாயிகளும் இன்னைக்கு இந்த விஷயத்தில் ரொம்ப பாதிச்சிருக்கிறாங்க. எல்லாமே இன்னைக்கு அவங்களால விவசாயம் பண்ண முடியாதனால அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தமிழ்நாட்டில் இல்லைங்கிறதுனால இன்னைக்கு விவசாயத்தை விட்டு போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு எல்லாருமே. ஒரு விஷயம் திட்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த குழந்தைகளுக்கான காலை உணவு திட்டம் அப்படி இந்த காமராஜர் ஐயா மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தாங்க. இப்போ வரைக்கும் சிறப்பாக போயிட்டு இருக்கு. ஆனா இந்த காலை உணவு திட்டம் இப்ப சரிவர குழந்தைகளுக்கு வராததுனால குழந்தைகள் பசியில வாடிட்டு இருக்கிறதா இப்போ தகவல் வெளியாயிருக்கு. இந்த திட்டம் சரிவர தமிழக அரசு செய்யுமா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒரு காலை உணவு கூட இல்லாத ஒரு குடும்பம் தமிழகத்தில் இருக்கு. குழந்தைகளுக்கு ஒரு காலை உணவு கூட கொடுக்க முடியாத கிராமங்களும் நகர்ப்புறங்களும் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அது யாருடைய தப்பு? நீங்கள் தான் சொல்கிறீங்க நாங்கள் இரட்டை இலக்க வளர்ச்சி அடைஞ்சிட்டோம்னு சொல்கிறீங்க. தனிநபர் வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு வளர்ச்சின்னு சொல்கிறீங்க. இப்படி வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலத்தில் காலை உணவு கூட உண்ண முடியாத குழந்தைகள் இன்னும் இருக்கிறாங்களா?
இது எவ்வளோ பெரிய ஒரு கேள்வி இது சொல்லுங்க. அப்போ ஒரு காலை உணவு கூட தனது குழந்தைகளுக்கு கொடுக்க முடியாத அளவுக்கு குடும்பங்கள் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்குதா? இப்ப சென்னையில செங்கல்பட்டுல தான் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. குழந்தைகள் பசியில வாடி பெற்றோர்கள் எல்லாமே என் குழந்தைகள் பசியோட பட்னியோட மயக்கத்துல விழுந்துட்டாங்க அப்படின்னு தலைமை ஆசிரியரை வந்து சத்தம் போட்டு ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு நேத்து. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த திட்டத்தை இப்போ தான் தொடங்கினாங்க. அதுக்கு முன்னாடி எந்த குழந்தையுமே காலையில் சாப்பிட்டு வரதே கிடையாதா? பசி பட்னியோட தான் வந்தாங்களா? கரெக்டாக இல்லையா? அப்போ இந்த திட்டம் என்பது ஒரு தோல்வி அடைந்த திட்டம். இப்போ நீங்கள் காலை உணவு தருவதன் விளைவாகத்தான் இன்றைக்கி பெற்றோர்கள் நீங்கள் சாப்பாடு கொடுக்குறீங்கன்ற ஒரு தைரியத்தில் அவங்க ஆஃபீஸுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் கணவன் மனைவி இருபாலருமே வேலைக்கு போகிறாங்க. அப்போ காலை உணவு என்பது சரியாக குழந்தைக்கு கொடுக்க முடியல, அவங்களால கொடுக்க முடியலன்ற ஒரு காரணத்துக்காகத்தான் நீங்கள் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தீங்க. இன்றைக்கி அதையே நீங்கள் இப்போ நீங்கள் கொடுப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையின் காரணமாக குழந்தைங்களை விட்டுட்டு போகிறவங்களுக்கு இன்றைக்கி இனிமேல் அதை செய்வாங்களா? அவங்க இனிமேல் என்ன பண்ணுவாங்க? இந்த திட்டம் ஃபெயிலியர் திட்டம் என்பதால் நம்ம பழையபடி நம்ம குழந்தைகள் நம்ம தான் பார்த்துக்க முடியும், வேறு எந்த அரசாங்கமும் நம்ம குழந்தைகளை பார்த்துக்க முடியாது. அதற்கான தார்மீக பொறுப்பை இந்த அரசு இழந்துருச்சு. ஏன்னா அம்மா உணவுகள்னு ஒன்று இருக்குது, அங்கே தயாரித்து நீங்கள் இங்கே கொடுத்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அம்மா உணவகத்தில் தயாரிக்கிற உணவு நல்ல குவாலிட்டியான உணவு தான், இல்லைன்னு சொல்லாது. அம்மா முதலமைச்சராக இருக்கக்கூடிய காலத்திலேருந்து அங்கே அது நல்ல இன்றைக்கி நிறைய வெளிநாட்டு நிறுவனங்களும் அதை பாராட்டினாங்க, வெளிநாட்டு அரசாங்கங்களும் இந்த திட்டம் நல்லா இருக்கே, யோகி ஆதித்யநாத்தே வந்து இந்த திட்டம் நல்லா இருக்குன்னு அங்கே தொடங்கி வச்சார். அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தில் நல்ல உணவு தான் இருக்கும். அவங்கக்கிட்டே நீங்கள் இந்த வேலையை கொடுத்துருக்கலாமே, எதுக்கு ஒரு ப்ரைவேட்டுக்கு கொடுக்கணும்? எதுக்கு? இப்போ நம்ம அரசாங்க திட்டம் இருக்குது, அங்கேயே உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது. அந்த ஒவ்வொரு அம்மா உணவகத்திலுமே உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த இடத்துக்கு அந்த டெண்டரை கொடுத்துக்கலாமே, கவர்மெண்ட்டுக்கே கொடுத்துக்கலாமே, எதுக்கு ப்ரைவேட்டுக்கு கொடுக்கணும்? இப்படி ப்ரைவேட்டுக்கு கொடுத்தது விளைவாகத்தான் ப்ரைவேட்டுக்கிட்ட நீங்கள் கமிஷன் வாங்கிறீங்க. அவனால் குவாலிட்டியான உணவு கொடுக்க முடியல, கரெக்டான நேரத்தில் கொடுக்க முடியல, கரெக்டான அளவில் கொடுக்க முடியல. அவன் எவ்வளவுக்கு எவ்வளோ அதிலிருந்து மிச்சப்படுத்தி லாபம் எடுப்ப தான் பார்ப்பானே தவிர அவன் எப்படி வந்துட்டு தன்னுடைய காசு சொந்த காசை போட்டால் நல்ல குவாலிட்டியாக கொடுப்பான்? அவன் கொடுக்க மாட்டான். ஏன்னா நீ கமிஷன் வாங்கிறீங்க. ஒவ்வொரு துறையிலுமே மக்கள் நல திட்டத்தில் ஒரு கமிஷன் வாங்கிட்டு தான் நீங்கள் அந்த திட்டத்தையே அந்த டெண்டர் விடுறீங்க. அப்போ அந்த டெண்டர் எடுக்கிறவன் என்ன பண்ணுவான்? லாபம் சம்பாதிக்க பார்ப்பானா, இல்லை குழந்தைங்களுக்கு நல்ல சத்துள்ள உணவாக கொடுக்கணும்னு பார்ப்பானா? அவன் உடுமலைப்பேட்டையில காவல் ஒரு ஆய்வாளர் எஸ்ஐ வந்து யூனிஃபார்ம்லயே வந்து வெட்டி கொண்டிருக்காங்க. இது அண்ணாமலை அவர்களும் பாஜகவினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களும் வந்து கடுமையான குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இப்படி ஒரு அவலம் தமிழகத்தில் வந்து நிகழ்ந்துட்டே இருக்கு. அந்த எஸ்ஐ குடும்பத்தினருக்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம் வந்து உடனடியாக தமிழக முதல்வர் அறிவிச்சிருக்காரு. ஏன் இந்த நிலைமை தமிழ்நாட்டுக்கு? அதாவது இதெல்லாம் ஒரு வெட்கக்கேடான செயல். என்னன்னா, ஒரு கிராமமே, சிவகங்கையில் ஒரு கிராமத்திலிருந்து மொத்த பேர் எதுக்கு போவாங்க? பஞ்சம் வந்துருச்சுன்னா போவாங்க இல்லைங்களா? இல்லை அதாவது எங்களுக்கு சரியான உணவு இல்லை, ஒரு நோய் நொடி தாக்குது எங்களை, அதனால் நாங்கள் இந்த ஊரை விட்டு காலி பண்ணுறோம் அப்படின்னு தான் போவாங்க. ஆனால் ஒரு கிராமமே தங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது, தொடர்ந்து கொலைகள் நடக்கிறது, தொடர்ந்து கொள்ளைகள் நடக்கிறது, அதனால் இந்த ஊரில் நாங்கள் இருக்கவே மாட்டோம், ஒரு கிராமமே காலி பண்ணிட்டு போகுதுனாக்கா எந்த அளவுக்கான மோசமான ஆட்சி இந்த தமிழகத்தில் நடக்குதுன்னு பாருங்க. இந்த நாட்டாங்குடி கிராமத்தில் இன்னைக்கு எல்லா மக்களுமே வெளியே போயிட்டாங்க. அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா தொடர்ச்சியாக இந்த மாதம் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட குழந்தை முதல் பெரியவர்கள் வரை கழுத்து அறுத்து கொலை பண்ணியிருக்காங்க, தலையை துண்டாக்கி கொலை பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஒருத்தர் மட்டுமே வாழ்றாரு அந்த ஊர்ல இப்ப ஒருத்தர் மட்டும் தான் இருக்கிறார். இல்ல அந்த கிராமம் தான். அப்போ எந்த அளவுக்கு மோசமான சட்டம் ஒழுங்கு சீர்கேடு தமிழ்நாட்டில் இருக்கு பாருங்க. அப்போ அந்த கிராமத்தில் இருக்கவனாச்சு இந்த கிராமமே வேணாம், இங்க கொள்ளை அதிகமாயிருச்சு, கிராமத்தோடு வெளியே வந்துட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்கள் எங்க போவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறாங்க அவங்க. எங்களுக்கு ஆட்சி மாற்றம் இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் எங்களால் சரி செய்ய முடியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா உடுமலைப்பேட்டையில் ஏன் ஒரு அதான் நான் சொல்கிறேன், தமிழகத்தில் காவல் அதிகாரிகளுக்கு காவல்துறை அதிகாரிகள் கடைகோடி அதிகாரியாக இருந்தாலும் சரி, உயர்மட்ட அதிகாரி யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. உதாரணமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, புழல் ஜெயிலேருந்து கோர்ட்டுக்கு கொண்டு வந்துட்டு திரும்ப கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்க உள்ளுக்குள்ள இருக்கிற ரவுடிங்க எப்படி கொலை மிரட்டல் விடுத்தாங்கன்னு பார்த்தீங்கல்ல. நீ எங்கே போவன்னு எனக்கு தெரியும், உன் குடும்பம் எங்கே இருக்குன்னு தெரியும், உன்னை ஞாபகம் வச்சிருப்பேன், நான் வெளியே வந்து உன்னை என்ன பண்ணுற பாருன்னு பகிரங்கமாக சிறைக்குள் இருப்பவர்களே கொலை மிரட்டல் போலீஸ்காருக்கு கொடுக்குறாங்கன்னு சொன்னால் எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருக்கு, எந்த அளவுக்கு ரவுடிகளுக்கு ஒரு ரவுடி ராஜ்யம் இங்கே நடக்குதுன்னு பாருங்கள். அப்போது இந்த அரசு இப்போ உதாரணமாக சொல்கிற கேட்டுங்க, ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் இன்னைக்கு குற்றம் சாட்டப்பட்ட அதில் 25 பேருக்கு குண்டர் சட்டம் போட்டிருந்தாங்க. எது இந்த அரசு போட்டிருந்தது, தமிழக காவல்துறை போட்டிருந்தது. அந்த குண்டர் சட்டத்தை ரத்து செஞ்சு இன்னைக்கு கோர்ட்டு உத்தரவிட்டிருக்கிறாங்க. அப்போ உங்களுடைய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், உங்களுடைய கோர்ட்டு, போலீஸ் அதிகாரிகள் நீங்கள் அழுத்தம் கொடுக்கலையா, அவங்கள குண்டாசை ரத்து பண்ணாதீங்க, இது மிகப்பெரிய ஒரு கொலை வழக்கு, ஏன் நீங்கள் அங்கே வந்து நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கலை? கோர்ட்டில் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கலை? அவங்க ரத்து பண்ணுறாங்கன்னு சொன்னாலே இங்கே எதிர்ப்பு இல்லைன்னு தானே அர்த்தம். இவங்க ரத்து பண்ணுறாங்க, அந்த 26 குற்றவாளிகளுக்கும் குண்டாசை ரத்து பண்ணுறாங்கன்னு சொன்னால் அப்போ போலீஸ் எதிர்ப்பு தெரிவிக்கலை, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எதிர்ப்பு தெரிவிக்கலை. அதனால தான் இன்றைக்கி அவங்க வெளியே வந்துட்டாங்க. அப்போது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இங்கே இருக்குது? அதே போல் 63 பேரை கொன்னான்,
கள்ளச்சாராயம் கொடுத்து அவனுக்கு ஜாமீன் கொடுத்துட்டீங்க, 1 வருஷம் கூட ஆகலை. எப்படி அப்போது இந்த காவல்துறையும் இந்த அரசாங்க வக்கீல்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் அப்பாவிகளை மட்டும்தான் நீங்கள் எதிர்ப்பு தெரிவிப்பீங்களா? அயோக்கியத்தனம் பண்ணுறவங்களை எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டீங்களா? அது போலீஸாக இருந்தாலும் சட்டத்துறையாக இருந்தாலும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டீங்களா? இப்படி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் நடக்கும்போது என்ன நடக்கும்? மக்கள் பயத்தில் தான் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டை விட்டே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. தமிழ்நாடு பாதுகாப்பற்ற ஒரு மாநிலமாக இன்னைக்கு தமிழக மக்களுக்கு மாறிடுச்சு. காவல்துறையில நடக்கக்கூடிய இந்த மாதிரியான கொலைகளுக்கு வந்து தமிழக முதல்வர் வருத்தம் கூட தெரிவிக்காம நிவாரணம் வந்து 1 கோடி ரூபாய் நான் தரேன் அப்படின்னு மட்டும் அறிவிச்சிருக்காரு. இதை வந்து எந்த மாதிரியான ஒரு பார்வையில எடுத்துக்கிறது? சாரி சொல்லி அவர் இன்னும் சாரி என்ன சொல்லி சாரி சொல்லணும்ல. சாரி இல்ல, சொல்லணுமே. அவர் வந்து ஏற்கனவே உடுமலைப்பேட்டையில திருப்பூர்ல ஒரு விசாரணைக்காக கூட்டிட்டு போன அந்த மாரிமுத்துங்கிற கைதிக்கு வந்து அவருக்கும் வந்து அவர் சாரி சொல்லல. ஆமா, ஏன்னா அவரும் வந்து அது வனத்துறை பண்ணது வேலை. ஆமா அவங்க உடனடியா வந்து கோர்ட்ல வந்து அவங்கள ஆஜர் பண்ணியிருக்கணும். ஆனா அதை செய்யாம செய்யல. அவர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டதா வந்து அந்த கொலையை மூடி மறைச்சிட்டாங்க. இப்ப இந்த மாதிரியான சம்பவங்கள் அடுத்தடுத்து நிகழ்ந்துகிட்டே இருக்கு. தமிழக முதல்வர் நிவாரணம் கொடுத்துட்டு அமைதியா இருக்காரு. என்ன காரணம்? இல்லை, அதான் நிவாரணம் கொடுத்துட்டு அவங்க அமைதியாக இருக்க போகிறாங்க. அப்புறம் என்ன? இதான் காரணம். தனி மனிதனுடைய உயிருக்கு 1 கோடி ரூபாய் மதிப்பு, அவ்வளவுதானா? பரவாயில்ல, எவ்வளோ கொடுக்குறாங்களே, சந்தோஷப்படுங்க. என்ன சார் இப்படி சொல்றீங்க? பரவாயில்ல, கொடுக்குறாங்களே. ஆனா இப்ப வரைக்குமே வந்து அது கூட அவர் போலீஸ்காரர் என்பதனால அவருக்கு 1 கோடி. இல்ல, இதே சாதாரண மக்களா இருந்தாக்கா 5 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம் தான். அஜித் இதே குமாருக்கு கள்ளச்சாராயம் குடிச்சியா இருந்தாக்கா 10 லட்சம். அஜித் குமாருக்கு வந்து கொடுக்கறதுக்கு நாங்க 2 வாரம் டைம் கேட்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ம். கொலை நடந்ததுக்கு, அது போலீசாரால அடிச்சு கொலை அடிச்சு கொலை பண்ணதுக்கு. பண்ணுறதுக்கு. ஆனா இவங்களுக்கு வந்து 1 கோடி நாங்க பணம் கொடுக்கறதுல நான் எதுவும் சொல்லல. ஆனா யூனிஃபார்ம்லயே வந்து ஒருத்தன் கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கும் போது எந்த அளவுக்கு தைரியம் இருக்கணும்? அதான் தமிழ்நாடு அரசு பின்னாடி இருக்கின்ற தைரியம் தான். ம். தமிழ்நாடு அரசு பின்னாடி இருக்குது. முதலமைச்சர் எனக்கு பின்னாடி இருக்காரு. அதெல்லாம் வந்துட்டு என்னை வந்து உள்ளே போட்டால் கூட நான் உடனே வெளியே வந்துடுவேன். ஏன்னா எனக்கு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார், காவல்துறை எதிர்ப்பு தெரிவிக்காது. சட்டத்தின் மேல மக்களுக்கும் கொலையாளிகளுக்கு சட்டத்தின் மீது நம்பிக்கை இல்லை. அது நம்மளை எதுவும் பயம் பண்ண இல்ல. முடியாது, பயம் இல்லை. அதாவது தமிழக அரசுடைய காவல்துறையும் சரி, தமிழகத்துடைய சட்டம் ஒழுங்கு சீர்கேடும் சரி, எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் ஃப்ரீ பேர்டு. நாங்கள் எத்தனை பேர் வேணாலும் கொல்லுவோம், எவ்வளோ வேணாலும் கொள்ளையடிப்போம், எவ்வளோ வேணாலும் போதைப் பொருட்களை விற்போம். நாங்களாம் ஃப்ரீ பேர்டு. எங்களை தமிழக அரசு எதுவும் கேட்காது. தமிழக காவல்துறை எங்களை கண்டுக்காது. எங்களை ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், நாங்கள் எதுவுமே உங்களை கண்டுக்க மாட்டோம். அப்படியே நாங்கள் உங்களை பிடிச்சி உள்ளே போட்டாலும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோம், நீங்கள் ஜாமீனில் வெளியே வந்துருங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இனி தமிழ்நாட்டில் இருக்குது. இன்னைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் தமிழக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க பயத்தில். ராகுல் காந்தியுடைய பேச்சு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு இந்திய ராணுவத்தை அவமதிக்கிற மாதிரியான ஒரு பேச்சை பேசினதுக்கு நீதிமன்றம் வந்து பயங்கரமான கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருந்தாங்க. நீ எல்லாம் ஒரு இந்தியன் தானா அப்படிங்கிற மாதிரி. இதையும் வந்து ஒரு பக்கத்துல இருந்தாலும் ட்ரம்ப் கிட்ட வந்து கேள்வி கேட்கிற அளவுக்கு வந்து மோடிக்கு வந்து தைரியமும் இல்லை. அவரோட கையெல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க. ஏன் வந்து கேள்வி கேட்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சையும் வந்து அவர் வச்சிருக்காரு. இதை எப்படி என்ன பாக்குறீங்க? கேள்வி கேட்கணும் ட்ரம்ப் கிட்ட? இல்ல அவர் வந்து நான் தான் இந்திய பாகிஸ்தானுக்கான போரை வந்து நான் தான் ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னு சொல்லி இவர் வந்து மோடி வந்து எல்லா எந்த ஒரு நாட்டோட தலைவர்களும் எங்கிட்ட பேசல, அதிபர்களும் பேசல அப்படின்னு தான் பொதுப்படையா சொன்னாரு. ட்ரம்ப் எங்கிட்ட பேசலன்னு இவர் சொன்னாரா? எல்லாருமே தானே சொன்னார். அதாவது இந்த தாக்குதலுக்கு ஆதரவு தெரிவித்த நாடுகள் 193 நாடுல 190 நாடுகள் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்தது. ஆதரவு தெரிவிக்காத நாட்டோட பட்டியலே சொல்லிட்டார் துருக்கி, அப்புறம் இன்னும் 2-3 கண்ட்ரியை சொல்லிட்டு அதில் அமெரிக்கா இல்லை. அப்போது இந்த போருக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறது யார்? அமெரிக்காவும் ஆதரவு தெரிவித்திருக்குது. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு அமெரிக்காவும் ஆதரவு தெரிவிச்சுன்னு குறிப்பிட்டு சொல்லலை. அப்படி இருக்கும்போது அமெரிக்கா தான் இந்த போரை நிறுத்தியதுன்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. சரிங்களா? எந்த நாடும் தலையிடவில்லை, எந்த நாடும் எங்களை அழுத்தம் கொடுக்கவில்லைன்னு தான் சொல்ல முடியும். இப்போ எப்படி ஆதரவு தெரிவித்த நாடுகள் பேரை ஒவ்வொருத்தராக சொல்ல முடியாதோ அதே போல இந்த போர் நிறுத்தத்துக்கு இவங்க சம்பந்தப்பட்டாங்கன்னா அதெல்லாம் சொல்ல முடியாது. ராகுல் காந்திக்கு நீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சும் கூட ஆனா அவருடைய சர்ச்சையான பேச்சுக்கள் வந்து தொடர்ந்துகிட்டே தானே இருக்கு. அதாவது ராகுல் காந்திக்கு இது ஒரு முறை சுப்ரீம் கோர்ட் கண்டனம் தெரிவிக்கல. ரஃபேல் எல்லாம் வந்துட்டு ஊழல் நடந்துன்னு சொன்னார், அதுக்கும் கண்டனம் தெரிவிச்சாங்க. நீங்க சொல்றது தவறு. அதே போல மத்திய கணக்குத்துறை அவங்களும் வந்துட்டு கிட்டத்தட்ட 1,75,000 கோடி வேற விஷயத்த சொன்னாங்க. அவங்க தவறு நடந்திருக்குன்னு சொன்னாங்க. ஆனா இவர் ஊழல் நடந்திருப்பதாக ஒரு அறிக்கையை வெளியிட்டு தேவையில்லாம பிரச்சனை, அதுக்கும் சுப்ரீம் கோர்ட் இவர் கண்டனம் தெரிவிச்சாங்க. அதே போல மணிப்பூர் விவகாரத்தில் எல்லை மீறி பேசியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அதே போல மோடி என்றாலே திருடர்கள் அப்படின்னு அந்த மோடி சமூகத்தையே கொச்சைப்படுத்தி பேசியதுக்காகவும் மன்னிப்பு கேட்டார். மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டு நான் இதுக்கு மேலே இந்த மாதிரி பேச மாட்டேன். இப்போ இந்த விவகாரத்தில் அப்போ தொடர்ந்து இந்தியாவில் ஒரு முட்டாள் தலைவராக இதெல்லாம் உதாரணம். இத்தனை முறை அதாவது காங்கிரஸ் இருக்கக்கூடிய எவ்வளவோ தலைவர்கள் வந்துட்டாங்க. ஒரு முறை கூட எந்த ஒரு தலைவருமே கண்டனம் வாங்கியது கிடையாது. பிரதமர் கூட கண்டனம் வாங்கியது கிடையாது. பாஜகவில் யாரும் கண்டனம் வாங்கியது கிடையாது. ஆனால்
இந்த குறுகிய காலத்தில் 5 முறைக்கு மேலே 6 முறைக்கு மேலே ஒரு சுப்ரீம் கோர்ட்டு, இந்தியாவுடைய உயரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு சுப்ரீம் கோர்ட்டு இவரை நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, தப்புக்கு மேலே தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் இந்தியரா என்று ஒரு கேள்வியை ஒரு எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து கேட்குன்னு சொன்னால் எந்த அளவுக்கு அதிருப்தி அவங்க அடைஞ்சிருப்பாங்க. அப்போ ஒரு சாதாரண மக்கள் ஒரு நீதிபதியே, ஒரு மெத்தப்படுத்த நீதிபதி, சுப்ரீம் கோர்ட் நீதிபதியே இவ்வளவு பொறுமையை இழந்து பேசியிருக்கிறான்னு சொன்னால் ஒரு சாதாரண ஒரு காமன் மேன், தேசப்பற்று மிக்கவன் எவ்வளவு கோபத்தில் இருப்பான் ராகுல் காந்தி மேலே. ஏன்னா ராகுல் காந்தி என்பவர் இந்தியரே கிடையாது. அவர் இத்தாலி தாய்க்கு பிறந்த அந்நிய கைக்கூலி. அதாவது இந்திய மண்ணுக்கு பிறந்தவனுக்கு மட்டும்தாங்க தேசப்பற்று என்பது இருக்கும். இல்லையா, அவர்கிட்ட இரட்டை குடியுரிமை இருக்கு. அதனாலதாங்க சொல்றோம் அவர் இந்திய குடிமகனாக இருக்கிறதுக்கு லாய்க்கற்றவர்னு சொல்றோம். அவர் இந்தியா மீது தேசப்பற்று கொஞ்சம் கூட இல்லாத ஒரு நபருங்க அவர். பாகிஸ்தான், அதாவது பார்லிமெண்ட்ல சொன்னாங்க, பாகிஸ்தான் ஊடகத்துல எல்லாம் ராகுல் காந்தி வாழ்கன்னு சொல்றாங்க, இந்திய ஊடகத்துல எல்லாம் மோடி வாழ்கன்னு சொல்றாங்க. இதுல இருந்தே தெரியல பாகிஸ்தான் மக்கள் அதிகம் விரும்பக்கூடிய ஒரு நபராக ராகுல் காந்தி மாறிவிட்டார். இந்தியா, அதாவது மோடியை வெறுக்கக்கூடிய ஒரு நாடாக இன்னைக்கு பாகிஸ்தான் மாறிச்சு. ஏன்னாக்கா மோடி பாகிஸ்தான் கிட்ட இந்தியாவை பாதுகாக்க நினைக்கிறார். ஆனா ராகுல் காந்தி இந்தியாவை பாகிஸ்தானிடம் அடமானம் வைக்க விரும்புகிறார். இது 2 தான் வித்தியாசம், வேற எந்த வித்தியாசமும் கிடையாது. எப்படியாவது இந்தியாவை பாகிஸ்தானின் அடிமையாக்கிட வேண்டும், இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பாகிஸ்தானுக்கு ஆதரவான ஒரு அரசாங்கத்தை இங்க உருவாக்க வேண்டும், மீண்டும் 370 நீக்கிவிட்டு காஷ்மீரை பாகிஸ்தான் ஒப்படைக்க வேணும் அப்படிங்கிறது தான் ராகுல் காந்தியோட விருப்பம். இப்போ இந்த மாநில அந்தஸ்து வந்து காஷ்மீருக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு மாற்றம் வந்து நிகழும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கொடுக்கலனாலும் மாற்றம் நிகழாது. இப்போயும் போல இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்படியே தான் நிகழும். நீங்க மாநில அந்தஸ்துன்னு ஒண்ணு கொடுக்குறீங்கன்னு சொன்னாக்கா மிகப்பெரிய ஒரு கலவரத்தையும் ஒரு அச்சத்தையும் உருவாக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்கனவே இருந்தது தானே. 370 வந்து நீக்கிட்டு 370க்கு முன்னாடி எத்தனை தாக்குதல் நடந்திருக்கு, எத்தனை குண்டு வெடிப்பு நடந்திருக்கு, எவ்வளவு கலவரம் நடந்திருக்கு, டெய்லி கல்லெறி சம்பவம். இன்னைக்கு ஏதாச்சும் காலேஜ் திறந்தாங்களா, ஏதாச்சும் பள்ளிக்கூடம் திறந்தாங்களா? இன்னைக்கு உலகே மிகப்பெரிய ஒரு பாலத்தை நம்ம அங்கே கட்டியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மிக நீளமான ஒரு சுரங்க பாதை நம்ம அங்கே கட்டியிருக்கிறோம். இதெல்லாம் எப்போ நடந்துச்சு? 370 நீக்கினதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு ஒரு வளர்ச்சி என்பதை இன்னைக்கு காஷ்மீர் பார்க்குது. அப்புறமா திரும்ப நீங்க அவங்களுக்கு கூட்டு போய் மாநில அந்தஸ்து கொடுப்பீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும்? இப்ப ஆனா மோடி அதுக்கான சூழ்நிலை இன்னும் நிலவலங்க காஷ்மீர்ல. அதுக்கான சூழ்நிலை நிலவும் போது கண்டிப்பாக மத்திய அரசு அதுக்கான சூழ்நிலை நிலவும் போது அவங்களுக்கு கொடுப்பாங்க. இப்ப 2019 அடுத்தது 22 இந்த காலகட்டங்கள்ல வந்து இப்ப மோடி அவர்கள் சொல்லியிருந்தார் இல்லையா, மாநில அந்தஸ்து கிடைக்கும். அதே மாதிரி நீதிமன்றமும் வந்து சீக்கிரமா அதுக்கு கொடுங்க மாநில அந்தஸ்து. மாநில அந்தஸ்து கொடுக்க போறோம்னு சொன்னதுக்கே இங்க வந்து பகல்காம்ல அவ்வளவு பெரிய தாக்குதல். இப்போ 2 நாட்களுக்கு மாநில அந்தஸ்து இல்லைங்க, மாநில அந்தஸ்துன்னு ஒன்று கொடுத்துட்டாக்கா அந்த பாதுகாப்பு என்பது எப்படி யார்கிட்ட போயிடும்? மாநில அரசு கிட்ட போயிடும். ஏற்கனவே மத்திய அரசு கிட்ட இந்த பாதுகாப்பு, அந்த காஷ்மீரோட பாதுகாப்பு இருக்கும்போதே சில அசம்பாவிதம் நடக்கும்போது அதை மாநில அரசுக்கு கொடுக்கும்போது என்ன நடக்கும்? அப்படின்னா கொடுக்க கூடாதுங்கிறீங்களா? ஆமா, அது கொடுத்தா என்ன நடக்கும்? இன்னும் பிரச்சனைகள் தான் அங்கே அதிகமாகும். ஆனா இப்ப 2 நாட்களுக்கு முன்னாடி ஜனாதிபதி அவர்களை வந்து மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் போய் சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. மாநில அந்தஸ்து கொடுக்க போறதாக ஒரு தகவல் வெளியாயிருந்தது. இப்ப நீங்க பிரச்சனை இன்னும் வரும், இந்தியா கிட்ட வந்து மத்திய அரசு கிட்ட இருக்கும்போதே பிரச்சனை எடுக்கும்போது மாநிலத்துக்கிட்ட வந்து பிரச்சனை வருங்கிறீங்க. ஆனா அப்படி ஒரு நிலைமை வந்து நிகழாது அப்படிங்கிற மாதிரி தானே சொல்றாங்க. இல்ல அதாவது நிகழுங்கிறது ஒரு பக்கம், நிகழாதுங்கிறது ஒரு பக்கம். ஏன்னு கேட்டாக்கா இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க மாநில அந்தஸ்து கொடுத்துருந்தாக்கா இந்த பகல்காம் தாக்குதல் நடந்திருக்காதுன்னு சொன்னாங்க. யார் சொன்னா? எதிர்கட்சிகள் எல்லாருமே சொன்னாங்க. சரிங்களா? எப்படி இப்போ 370 நீங்க நீக்கினதன் விளைவு தான் இன்னைக்கு இது நடந்துருச்சு, அதுக்கு மாநில அந்தஸ்து கொடுத்துருந்தாக்கா இந்த நிலைமையை வந்திருக்காதுன்னு சொன்னாங்க. இப்படிதான் சொன்னாங்க இல்லையா? அதுக்காக இது இந்தியா கிட்ட இருக்கிறதுனாலதான் இப்போ வந்து தீவிரவாதிகள் தாக்குதல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, இப்போ எதிர்கட்சிகள் என்ன விரும்புறாங்க அதுதாங்க தீவிரவாதிகள் விரும்புறாங்க. எதிர்கட்சிகள் என்ன விரும்புறாங்க? இன்னைக்கு காங்கிரஸ் கூட்டணி என்ன விரும்புது? இன்னைக்கு 370 ஏன் நீக்கினீங்கன்னு கேட்குது. ஏன் நீங்கள் இன்னும் மாநில அந்தஸ்து கொடுக்கலன்னு கேட்குது. ஏன் நீங்கள் ஒன்று உங்களோட ராணுவ கட்டுப்பாட்டில் நீங்கள் காஷ்மீர் வச்சுக்கிறீங்கன்னு கேட்குது. கரெக்டா? இதெல்லாம் யார் கேட்குறா? பாகிஸ்தான் கேட்குது. பாகிஸ்தான் கேட்பதே இவங்களும் கேட்குறாங்க. பாகிஸ்தான் ஏன் கேட்குறான்? அவன் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் தனக்கு சொந்தமானது, காஷ்மீர் தனக்கு சொந்தமானது ஒரு நிலைப்பாட்டில் அவன் இருக்கிறான். அப்போ அதே நிலைப்பாட்டில் தான் இன்னைக்கு இவங்களும் இருக்கிறாங்களா? ஆனால் பாஜக அரசு என்ன சொல்லுது? காஷ்மீர் வந்து இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி, விரைவில் நாங்கள் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்டுவோம்னு சொல்லுது. ஆனால் இவங்க ஆக்கிரமிப்பு காஷ்மீரை பற்றி எதிர்கட்சிக்கு யாரும் பேசுறது இல்லை. ஏன் என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் கேட்க வேண்டியது தானே? ராகுல் காந்தியை பார்த்து நான் கேட்குறேன், திருமாவளவனை பார்த்து கேட்குறேன், காங்கிரஸ் கூடாரம் இந்த திமுகவோட இந்த தீய சக்தி எல்லாரையும் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். என்னைக்காவது பாராளுமன்றத்தில் கச்சத்தீவை மீட்டுத்தான்னு கேட்குறீங்களே, அதே போல எங்களுக்கு ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்டு தாங்கன்னு ஏதாவது ஒரு பார்லிமெண்ட்டில் ஏதாவது எதிர்கட்சி எம்பி பேசியிருக்கிறானா? சொல்லுங்கள் நீங்கள். இப்போ நீ கேட்குறீங்க இல்லைங்க, விட்டு கொடுத்த கச்சத்தீவை மீட்டு கொடுன்னு கேட்குற திமுக அரசு, திருமாவளவன், இந்த ராகுல் காந்தி, அதே போல காங்கிரஸ் ஆட்சியில் விட்டு கொடுக்கப்பட்ட ஆக்கிரமிப்பு காஷ்மீரை பாஜக அரசு மீட்டு கொடுன்னு
ஒரே ஒரு தடவை பேசியிருக்கீங்களா நீங்க இந்த 11 வருஷத்துல பார்லிமெண்ட்ல? அப்போ எப்படிப்பட்ட தலைவர்கள் நீங்க? அப்போ உங்களை தேச துரோகின்னு சொல்லாம, தேச விரோதின்னு சொல்லாம உங்களை என்னன்னு சொல்லணும்? நாங்க கேளுங்க, பார்லிமெண்ட்ல கேளுங்க. நீங்க கேட்டீங்கன்னா செய்யறதுக்கு மோடி தயாரா இருக்கிறாரு. இப்ப நாங்க செஞ்சா என்ன சொல்லுவீங்க? இப்ப நாங்க போய் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மீட்க போனா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஐயோ பாவம் பாகிஸ்தான், ஐயோ பாவம் பாகிஸ்தான் மக்கள், ஐயோ பாவம் பாகிஸ்தான் அதிபர், ஐயோ பாவம் பாகிஸ்தான் ராணுவம். ஏங்க குழந்தைங்க மேலாம் குண்டு போடுறீங்க? என்னங்க பொதுமக்கள் மேலாம் குண்டு போடுறீங்க? இப்படிதானே கேட்பீங்க. அப்போ நீங்களும் கேட்க மாட்டீங்க, நாங்க செஞ்சாலும் செய்ய விட மாட்டீங்க. அப்போ உங்க நிலைப்பாடு என்ன? காஷ்மீரை பொறுத்த வரைக்கும், பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி ஒரு நிலைப்பாடு என்ன? விட்டு கொடுத்துடலாமா? காஷ்மீரை கொடுத்துடலாமா? ஒரு பிரச்சனைக்குரிய பகுதி, அந்த பிரச்சனைக்குரிய பகுதியை பாதுகாக்கணும். அதுக்கு மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுத்து அது ஒத்துழைப்பு கொடுக்கணும். எதிர்கட்சி அவன் தான் உண்மையான தேசப்பற்றாளன். நீ அந்த காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு எந்த நடவடிக்கை எடுத்தாலும் நீ எதிர்ப்பு தெரிவிக்கிறேன்னு சொன்னா நீ எப்படி அப்ப நீ காஷ்மீரை விட்டு கொடுக்கணும்ன்ற அஜெண்டால நீங்க இருக்கீங்களா? கேள்வி வருமா வராதா? கண்டிப்பா. அப்ப நீ கேளுங்க, பார்லிமெண்ட்ல போய் ராகுல் காந்தி கேட்கட்டும், எங்களுக்கு காஷ்மீர் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மீட்டு கொடுன்னு கேளுங்க. சைனால மட்டும் கேட்குறீங்களா? 2000 சதுர கிலோமீட்டர் உள்ள வந்துட்டான், எப்போ அதை மீட்டுக்க போறீன்னு கேட்பீங்கல்ல? அதே மாதிரி கேளு, இது மாதிரி இவ்வளோ கிலோமீட்டர் இப்போ ஆக்கிரமிப்பு காஷ்மீர் கிட்ட 400 கிலோமீட்டர் உள்ள வந்துட்டாங்க, அந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீர் எப்போ நீங்க மீட்க போறீங்கன்னு தைரியமான ஆள் தான் கேளு. நீ பார்லிமெண்ட்ல கேள பார்க்கலாம். திருமாவளவன் கேட்கட்டுமே, ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்டு கொடுங்கள் அப்படி திருமாவளவன் கேட்கட்டும். கேட்பார் அவரு? கேட்டாலும் ஒரு இஸ்லாமியர் ஓட்டிங்க விழாதவர். எல்லாம் ஓட்டு வங்கி அரசியல், இஸ்லாமியர்கள் ஓட்டு வங்கி அரசியலுக்காக நடத்தக்கூடிய நாடகம் தான் இந்த காஷ்மீர் விவகாரம்.